இந்த ரெண்டு சாமி இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு ஒன்னு லக்ஷ்மி, இன்னொன்னு சரஸ்வதி. இந்த லக்ஷ்மி மேடம் என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய ஹஸ்பண்டான மிஸ்டர் திருமால், லார்ட் விஷ்ணு, அவங்க கிட்ட போய் காடஸ் மகாலட்சுமி ஒரு சின்ன அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. சார் எல்லாம் நீங்க சார், நீங்களே எல்லாம் கொடுக்குறீங்களே, எனக்கும் ஏதாவது வரம் கொடுக்குற மாதிரி எனக்கு வரம் கொடுங்க, நானும் என் பக்தர்களுக்கு எதேனும் கொடுக்கிறேன். நீ செல்வத்தை கொடு, உன்னை வணங்குறவங்களுக்கு எல்லாம் செல்வத்தை கொடு. ஜாலின்ட்டு வந்துருச்சு அந்த அம்மா. ஆனா விஷ்ணு ஒரு பைலா எழுதினாரு, நீ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், நான் நினைச்சா வாங்கிறேன். இதை பார்த்துட்டே இருந்தாங்க சரஸ்வதி. நேரா தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போனாங்க, இங்க பாருங்க எனக்கு ஏதாவது வரம் கொடுங்க, ஆனா அது கொஞ்சமாவது லட்சுமியை விட அதிகமா இருக்கணும். என்னடா கொடுக்கறது, சரி செல்வம் எடுத்துக்கோ. செல்வம் அவங்க கொடுத்துட்டாங்க. செல்வத்துல எல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியது கல்வி செல்வம், கல்வியை கொடுப்பா எல்லாருக்கும். அவர் ஒரு பைலா எழுதினார், லட்சுமி கொடுத்ததை நினைத்தால் விஷ்ணு திரும்பி பெற்று விடலாம், ஆனால் சரஸ்வதி கொடுத்ததை யாராலும் திரும்பி பெற முடியாதுன்னு பைலா எழுதிட்டாங்க. கல்வி. அதனாலதான் நான் சரஸ்வதி வணக்கத்தோட தொடங்கினேன். லட்சுமியா அப்படி தாமரையில உட்கார வச்சிருப்பாரு, ஒரு செவந்த தாமரையில. ஆனா சரஸ்வதி எப்படி நம்ம உட்காந்துருப்பாங்க, தாமரை வெள்ள தாமரை இருக்கும், அதுல ரவிவர்மா வரைஞ்ச ஓவியத்துல கால் மேல கால் போட்டுட்டு வீணை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்றது இருக்குல்ல, கல்வி கற்றவர்களுக்கு அது சாத்தியமாகிறது, அந்த சுயமரியாதை சாத்தியமாகிறது.